அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசியினருக்கு ராசியில் செவ்வாய் புதன், 5ல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி வக்ரம், 9ல் குரு, லாபஸ்தானத்தில் கேது, விரயத்தில் சூரியன் சுக்கிரன் அமர்ந்து உள்ளனர். ஜென்மராசியில் புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் தங்களை தேடி வரலாம். ஜென்ம ராசியில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்களது முன் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தினால் நல்ல நட்புறவுகளை இழக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வேலையாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கடினமான பணியை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். 5ல் ராகு சனி வக்ரகதியில் இருப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் உண்டாகும். மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதை விட கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். கீழ் முதுகு, அடிவயிறு உபாதைகள் வரலாம். துர்க்கையை வழிபடுங்கள். 5ல் ராகு இருப்பதால் புத்திஸ்தானத்தில் அவ்வப்போது மன உளைச்சல் உண்டாகும். அடுத்து, தொழில் சிறப்பாக நடக்கும். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். 12ல் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பு என்று சொல்ல முடியாது. சுப செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாகும். பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்குவேன். 12ல் சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். 5ல் சனி ராகு, பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடம் ஆரோக்கியம் தேவை. கோவிலுக்கு சென்றால் சுக்கிர பகவானை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நன்மைகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.